முதல்வர் விஜய் குறித்து அவதூறு பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விடுவிப்பு. சொந்த ஜாமீனில் விடுவித்து திருச்செந்தூர் மாஜிஸ்திரேட் சிதம்பரம் உத்தரவு. காலையில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் நள்ளிரவில் விசாரணை நிறைவு. தர்மம் வென்றது என பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மகிழ்ச்சி. திமுகவை வீழ்த்தி விடலாம் என கனவு காண வேண்டாம். தாவேக ஆட்சி 6 மாதத்திற்குள் விழுந்துவிடும் எனவும் பேட்டி. எந்த வகையிலும் எங்களை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையிலும் கனவு காண முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும். அனிதா ராதாகிருஷ்ணன் 10 நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நீதிபதி உத்தரவு. தாவேக தொடர்ந்தது பொய் வழக்கு என நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. நீதித்துறை நடுவர் சொந்த ஜாமீன்ல விட்டு ஒரு 10,000 ரூபாய் பிணையை தாக்கல் பண்ணி ஜாமீன் எடுத்துக்கலாம். 10 நாளைக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகணும். எப்ப தேவைப்படுதோ அப்ப அப்பீர் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் போட்ட பொய் வழக்கு கோர்ட்டில் பொய் என்று நிரூபிக்கப்பட்டது நீதிமன்றம். பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். யாராக இருந்தாலும் தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை கண்டிப்பா நடக்கும். இது எந்த விதத்திலையும் பழிவாங்கவோ ஜோடிக்கவோ இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் திமுகல என்ன தவறு செஞ்சாங்களோ அந்த தவறுக்கான வழக்குகள் கண்டிப்பா வரும். அனிதா ராதாகிருஷ்ணன் தவம் இருந்து முதல்வர் விஜய் காலில் விழுந்தாலும் அவரை தாவேகவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். தாவேகவில் இணையுமாறு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அனிதா ராதாகிருஷ்ணன் கூறிய நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் பதில். அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் தொண்டரை அடிப்பதற்கு ஆள் அனுப்பி ரவுடித்தனம் செய்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. அதிகாரம் போனது கூட தெரியாமல் பேசும்போது பிரச்சனையில்தான் முடியும் என கடும் தாக்கு. காங்கிரஸ் தொண்டர் தூத்துக்குடியில் இருந்த ஆட்டோ டிரைவரை போய் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி ரவுடித்தனம் பண்ணி தூத்துக்குடியில் அதிகாரம் போயிடுச்சு, நீங்கள் அமைச்சர் இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டு இப்படி பேசுனீங்கன்னா இப்படி தான் நடக்கும். தாவேக ஆட்சியில் எங்கு திரும்பினாலும் ஊழல்களும் முறைகேடுகளும் கொடிகட்டி பறக்கின்றன. உதவி பேராசிரியர் தேர்வில் குளறுபடிகள், வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஊழல் என குறிப்பிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தனது சகோதரர் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கியது தொடர்பான வழக்கில் விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக ரெய்டு. 40க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 58 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் சிக்கியது. பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு இன்று அகற்றப்படுகிறது. தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் சுற்றளவு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்ற நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. டெட் முதல் தாள் தேர்வை 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் எழுதுகிறார்கள். தமிழகம் முழுவதும் இ-சேவை மற்றும் பொது சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய அரசு உத்தரவு. பொதுமக்களுக்கு இ-சேவை மையங்கள் மூலம் விரைவாக சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல்.
மேகதாது அணை கட்டுவதில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடவடிக்கைகள் தொடரும். தமிழக காங்கிரசின் எதிர்ப்பு தனிப்பட்ட கருத்து, அதை பொருட்படுத்த முடியாது என கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே கருத்து. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் 1 கிலோ அரிசியின் விலை 300 ரூபாயாக உயரும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. மேகதாது அணை கட்டணங்களை கட்டிட்டாங்கன்னா அரிசி 1 கிலோ 300 ரூபாய்க்கு உயரும். இன்னைக்கு 30-40 ரூபாய் கிடைக்குது அரிசி 1 கிலோ, அது 300 ரூபாய் போகும். ஏன்? அரிசி நெல்லு கிடைக்காது, இருக்காது, விளையிறதுக்கு தண்ணி இல்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை கணிக்க தவறிவிட்டோம். தேர்தல் வியூகங்களில் நடந்த தவறு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நான் அதிமுகவில் இருக்கிறேனோ இல்லையோ என்று எனக்கே தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு சொல்லுங்கள் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுக இருக்கிறேன்னா இல்லையா என்பதை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள். வைகை புனரமைப்பு குறித்து கேட்ட ஆளுநர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மதுரை எய்ம்ஸ் குறித்து கேட்பாரா? மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கேள்வி. கவர்னர் வைகை ஆற்றை தாண்டோன்னே ஆற்றுல ஏன் தண்ணி இல்லை அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. புனரமைப்பு செய்யலன்னு இப்போ நீங்க அவரை கடந்து போன இடத்துல உயர் நீதிமன்றம் இருந்துச்சு. இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல நீதிமன்றத்தில், ஏன் இவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்கு? நான் வேணா ஆளுநர் மாளிகை தலையில் இல்லாமல் கேட்க முடியுமா? இந்த போங்க எய்ம்ஸ் 10 வருஷமா கட்டி முடிக்காம இருக்காங்க, ஏன் எய்ம்ஸ் இன்னும் கட்டி முடிக்கல? ராஜ்பவன் உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நாளை மறுநாள் நடைபெறும் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. வருகின்ற 6ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த செயற்குழுவில் அடுத்த கட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்சி நடவடிக்கைகளை பற்றி சில முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை அறிவிக்க இருக்கிற 6ஆம் தேதி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் வலியுறுத்தல். முழுமையான விசாரணை என்றது எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம். அதன் அடிப்படையிலே தற்போது வந்திருக்கின்ற தாவேக அரசாங்கம் தவறு என்று தெரிந்த இந்த வழக்கு அப்பீல் சென்றதை உச்சநீதிமன்றத்திலே வாபஸ் பெறும் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தண்டனையை குறைத்த விவகாரம். மத்திய அரசுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் நேற்று மதுரையில் இருவேறு இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, குமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை மையம் தகவல். தனுஷ்கோடியில் திடீரென வீசிய மணல் புயல். அச்சத்தில் துணியால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியேறிய சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல்லில் 40 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். பலமுறை புகார் அளித்தும் குழாயில் ஏற்பட்ட அடைப்பை சீர் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. இந்திய ராணுவத்திற்கு 52 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை மிக வலிமையுடன் எதிர்கொள்ளும் வகையில் திட்டம்.
இன்ஸ்டாகிராமில் பாலியல் ரீதியில் சிறார் துன்புறுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள். மெட்டா நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு மத்திய தொழில்நுட்பத்துறை சம்மன். வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் வசதியை அறிமுகம் செய்வது தொடர்பாக அதிகாரிகளுடன் மெட்டா நிறுவன குழு சந்திப்பு. இறுதி விளக்கத்தை சமர்ப்பிக்க மெட்டா நிறுவனத்திற்கு 3 நாட்கள் காலக்கெடு. மத்திய அரசின் முக்கிய மின் திட்டங்களுக்கான டெண்டர்களில் பங்கேற்க சீனாவின் 4 நிறுவனங்களுக்கு அனுமதி. இந்தியாவின் மின் விநியோக கட்டமைப்பை தடையின்றி மேம்படுத்தும் நோக்கில் தற்காலிகமாக தளர்வு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என இந்தியா திட்டவட்டம். எல்லை தாண்டிய பயங்கரவாத ஆதரவை பாகிஸ்தான் கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட விருது சான்றிதழ் சர்ச்சை குறித்து செஷல்ஸ் அரசு விளக்கம். பிரதமரிடம் நேரடியாக வழங்கப்பட்ட அசல் சான்றிதழில் எந்த பிழையும் இல்லை என திட்டவட்டம். ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினரை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டது. அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பு மற்ற நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பை முன்னிறுத்த வேண்டும் என சீனா கருத்து. ஐரோப்பிய நாடான மோல்தோவோவின் பிரதமர் அலெக்சாண்ட்ரு முந்தேனு அரசியல் நெருக்கடி காரணமாக ராஜினாமா. தனது கொள்கைக்கு உடன்படாத வகையில் பதவியில் நீடிக்க முடியாது என விளக்கம். உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் பெனால்டி ஷூட் அவுட்டில் எகிப்து அணி வெற்றி. 4-2 என்கிற கோல் கணக்கில் வென்று ஆஸ்திரேலியாவை வெளியேற்றியது. கால்பந்து உலகக்கோப்பையில் புதிய வரலாறு படைத்தார் ஸ்பெயின் கோல் கீப்பர் உனாய் சிமோன். 519 நிமிடங்கள் விளையாடி எதிர் அணியினரை ஒரு கோல் கூட அடிக்க விடாமல் சாதனை. இந்தியாவுக்கு எதிராக இன்று நடைபெறும் 2வது T20 போட்டியில் இங்கிலாந்து வீரர்கள் ஆர்ச்சர், ஜோஷ் டங் சேர்ப்பு. அறிமுக போட்டியில் களமிறங்கும் ஜோஷ் டங் சிறப்பாக விளையாடுவார் என எதிர்பார்ப்பு. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான அணியை அறிவித்தது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். ஜோஷ் டங், ஜேம்ஸ் கோல்ஸ் உள்ளிட்ட 16 பேர் கொண்ட அணிக்கு தலைமை தாங்குகிறார் ஹாரி புரூக்.